பிப்ரவரி நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு, அடுத்து மார்ச் 2026 வரவேற்க ரெடி ஆயிட்டோம். மார்ச் 1 வரும்போதே நல்ல பிரகாசமா ஞாயிற்றுக்கிழமை உதயமாகுது. அதுவும் பிரதோஷ நாளில் உதயமாகுது. ஸோ சிவபெருமானுடைய ஆசையோடையும் அந்த சூரிய பகவானுடைய ஆசையோடையும் நல்லபடியாக மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மாசி மகம் 2ஆம் நாளே வருது. அப்புறம் சந்திர கிரகணமும் இருக்குது, பௌர்ணமியும் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துக்கலாம். சந்திர கிரகணம் எப்போ வருது, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி வருது, தேய்பிரி சங்கடகர சதுர்த்தி. ஸோ அந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அதனால அடுத்த நாள் 8:30 மணி வரை இருக்குது. அதனால நம்ம சனிக்கிழமை வணங்குறது ரொம்பவே நல்லது. சஷ்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. அப்புறம் வாடகை கொடுக்கறது, அப்புறம் லோன் கொடுக்கறது, அப்புறம் சேவிங்ஸு, இந்த மாதிரி பால் காசு கொடுக்கறது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வாழைப்பழ தீபம் ஏற்றுறவங்க தேய்பிரை சஷ்டியில் ஏற்றுவீங்க. ஏகாதசி சனிக்கிழமை வருது 14ஆம் தேதி. 15ஆம் தேதி காலையிலே 8:30க்கெல்லாம் முடிஞ்சிருது. அதனால சனிக்கிழமை நம்ம வணங்கிக்கலாம். 15ஆம் தேதி என்ன ஸ்பெஷல்னா பங்குனி 1 ஆரம்பிக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு பச்சை பட்டினி விரதம் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். உங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் மாசி மாதம் பங்குனி மாதம் நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அமாவாசை 18ஆம் தேதி வருது. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருடப்பிறப்பு. அன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும், அரசு விடுமுறை. ஸோ அந்த நாள் ஏதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 21 பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகை வருது. அதே மாதிரி 22 பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, வளர்பிறை சஷ்டி, வளர்பிறை அஷ்டமி இதெல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநவமி 27ஆம் தேதி வருது. அது வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்யலாம். அப்புறம் 30ஆம் தேதி திரும்ப பிரதோஷம் வருது. 23ஆம் தேதி கார்த்திகை வருது. கிருத்திகை நட்சத்திர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த தடவை 3 பிரதோஷம் இந்த மாசத்துல வருது. 16ஆம் தேதி, 1ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த 3 நாளையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதோஷ நாளில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இது 2 பிரதோஷம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது. சோமவார பிரதோஷமாக நமக்கு வருது. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேலண்டர் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் நான் 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்கள் சேமிப்பு பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலான டே, பர்த்டே, வெட்டிங் டே இருக்குன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சில் தான் வெட்டிங் டே இருந்தது. உலக நீர் தினமான மார்ச் 22. அதே மாதிரி என்னோட பர்த்டேயும் வருது. ஸோ எனக்கு இந்த மந்த் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மந்த்து. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 8 நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான மகளிர் தினம். ஸோ உங்கள் கேலண்டரில் நீங்கள் எதெல்லாம் முக்கியமான நாளோ அதெல்லாம் குறித்து வச்சுட்டு என்ன மாதிரி விரதங்கள், என்ன வழிபாடுகள் செய்யணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பீரியட்ஸ் டைம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூஜை வழிபாடு எதுவும் தடைப்பட்ட கூட நமக்கு அப்போ வருத்தப்பட மாட்டோம். மாதம் பிறந்த முதல் நாள் இந்த மாதிரி நான் வீடியோ கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.